அந்த சார் யாருங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க, யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. திருமாவளவனே தைரியமாக கேட்டாரே, அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரே. விசாரணை சரியாக நடத்தலைன்ட்டாரே, நேர்மையான விசாரணை தேவைன்ட்டாரே. திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள். இப்படி தான் இருக்கணும், ஜால்ராவாகவே இருக்கக்கூடாது. 200 கோடி ரூபா கருணாநிதி டிவின்னு ஒன்று ஆரம்பித்து 200 கோடி ரூபா அங்கேருந்து லஞ்சம் வாங்கினார் 2Gக்கு. நெஞ்ச ஊழலா? இவரை போய் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு வேதாந்தத்துக்கு கேவலம். ஸ்டாலினுக்கு சொல்லுவோம், உங்கள் அப்பாவை போய் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டில் சேர்ந்துருப்பாருன்னு சொன்னீங்கன்னா. ஆனால் இவர் மட்டும் கம்யூனிஸ்ட்டில் சேர்ந்துருந்தாருன்னு இங்கே ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியவே ஊழல் நிறைந்த கட்சியை ஆக்கியிருப்பார். கருணாநிதியை எதிர்த்து திமுகவை ஒழித்து கட்டுவேன்னு தனி கட்சி ஆரம்பித்தவர் இந்த யோகியர். இன்னைக்கு சொல்கிறாரு, ஆட்சி கலைக்கிறதுக்கு என் உயிர் இருக்கிறவரோட மட்டும் இல்லை. வணக்கம். இன்றைய ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஒரு செய்தி அலசலை பார்ப்போம். முதல் செய்தி, மா சுப்பிரமணியன் அவர் மேலே தான் குற்றச்சாட்டு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் விவகாரத்தில், பாலியல் பலாத்காரம் நடந்த விவகாரத்தில் அந்த ஞானசேகரன் மா சுப்பிரமணியோட கூட இருந்த ஃபோட்டோவை எல்லா இதுலேயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உதயநிதியோடையும் இருக்கார், மா சுப்பிரமணியோடையும் இருக்கார். மா சுப்பிரமணி சைதாப்பேட்டை எம்எல்ஏ, ஞானசேகரன் சைதாப்பேட்டை மாணவர் அணி தலைவர். அப்போ ஞானசேகரனுக்கும் இவருக்கும் மா சுப்பிரமணிக்கும் தொடர்பு இருக்குமோ, அந்த சார் இவராக இருக்குமோங்கிற சந்தேகமெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துச்சு. அவர் மேலே எல்லாருமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதத்தில் உதயநிதி வாயவே திறக்கலை. உதயநிதி ஞானசேகரனோட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. உதயநிதி அறிக்கை விட வேணாமா? என் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ கட்சிக்காரர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் கடுமையான எங்கள் கட்சி தலையிடாது, கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு அவர் சொல்லணும். யோகியர் அப்பா இருக்கார்ல, அவரை வச்சுன்னு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சிக்காரவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு அப்பாக்காரர் சொல்லணும். அப்பாவும் பையனும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மா சுப்பிரமணி வாயை திறந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், இந்த டைமில் போய் சொல்லலாமா? இவங்கெல்லாம் ஒரு மந்திரி, மகளிருக்கான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதான் தமிழ்நாட்டில். இது சொல்லக்கூடிய டைம் இருக்குல்ல, நாரிப்போச்சு உங்கள் பேர், பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு இந்த டைம் பார்த்து சொல்கிறாரு. பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர், இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்துகிற முதல்வர். அதுவும் எப்படி சொல்கிறாரு, உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. நம்ம இப்படி நாறு வேணும். அது இப்போ போய் உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறோமே, அசிங்கம் இல்லையானு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறார். உடனே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்னொரு மீட்டிங்கில், பெண்கள் உயர்ந்தால்தான் நாடு உயர்ந்துட்டு போகுங்கிறாரு. அவர் பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். நீங்களாம் பெண்களை பற்றியும் பேசக்கூடாதே. நான் இந்த விஷயத்துக்குன்னு சொல்லலை, அதாவது நம்ம இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்துக்காக சொல்லலை. இவங்க இப்போ பெண்கள் கதையெல்லாம் கதையாக 74 75லேருந்து இது பண்ணி விட்டால், ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட பெண் இது, கருணாநிதி சம்மந்தப்பட்ட கருணாநிதி மாதிரிலாம் கொஞ்சம் நெஞ்சு இதாக வந்தது, பல இதை சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான விஷயங்கள் அவர் பண்ணது. கடைசி காலம் வரை அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்ணதாசன் சொன்ன இது சிறு வயது இதில் வனவாசம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கதை. ஒரு கிட்டத்தட்ட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சினிமா எடுக்கிறான் பாருங்க. அது மாதிரி 3 பார்ட்டு 4 பார்ட்டு 5 பார்ட்டு எழுதலாம், படம் எடுக்கலாம் இவங்க விஷயத்தை. ஸ்டாலின் அது பெரிய கதை, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. உதயநிதி அதை விட பெரிய கதை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க மகளிர் உயர்ந்தால்தான் நாடு உயருமா? மகளிர் எங்கே உயர விட்டீங்க? நீங்கள் படுத்தின பாட்டில் 1-2 மகளிராக பாதிக்கப்பட்டீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் இது பண்ணுறான், அதையும் மறைக்கிறீங்களே.
அந்த சார் யாருங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க, யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. திருமாவளவனே தைரியமாக கேட்டாரே, அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரே. விசாரணை சரியாக நடத்தலைன்ட்டாரே, நேர்மையான விசாரணை தேவைன்ட்டாரே. திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள். யார் இந்த சாருன்னு அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். இப்படி தான் இருக்கணும், ஜால்ராபாவே இருக்கக்கூடாது. உடனே இன்னொன்று சொல்கிறார் திருமாவளவன், எதிர்க்கட்சிகளான எங்களை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறார் திமுகவை. அப்போ ஸ்டாலின் ஃபோன் பண்ணி பேசாதன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். பேச விடுங்கிறார். ஏற்ற அதையாச்சும் சொல்கிறாரு. அதனால் தைரியமாக திருமாவளவன் நடிச்சிட்டார். பேசித்தான்ப்பா ஆகணும், நான் பேசித்தான் ஆகணும் அப்படி. குஷ்பு கேள்வி கேட்குறாங்க, அப்பா மகளிர் அணின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே திமுகவில், அந்த மகளிர் அணி என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்படி ஒரு கேள்வியை குஷ்பு கேட்கலாமா? மகளிர் அணியில் யார் இருக்கா? அவங்க தங்கச்சி இருக்காங்க. அவங்க தங்கச்சி அண்ணனுக்கு ஒரு பேச்சு, மற்றவங்களுக்கு ஒரு பேச்சு தான் பேசுவாங்க. சீனமங்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியுமே. பொள்ளாச்சி விஷயத்தில் என்ன பேசுனாங்க? குதின்னு குதிச்சாங்களா, பெண்களுக்கு எதிராகன்னு. இப்போ வாயை மூடிட்டு இருக்காங்களே, அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க. அங்கே மகளிர் அணிகிட்ட போய் பேச முடியுமா? அன்றைக்கி பெண் போலீஸை கையை பிடிச்சி இழுக்கும்போது மகளிர் அணியின் தலைவரான இவங்க வாயை திறந்தாங்களா? கனிமொழி. அதனால் மகளிர் அணி அவர் வச்சுக்குவார் ஸ்டாலின். இளைஞர் அணினா அவங்க பையன், மகளிர் அணினா அவங்க மனித உரிமை கமிஷன்னா ஒரு கட்சிக்காரனை இங்கே வச்சுக்கிறது. யாரும் வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த மகளிர் அணி திறக்கலைனாலும் அந்த மகளிர் ஆணையத்திலிருந்து வந்தவங்க பக்காவாக தீட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பெண்ணிட்டையே விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த இது அப்படி இருக்குன்னா இதில் இந்த இதுக்கு விசாரணை குழு போட்டாங்க பாருங்கள், ஹைகோர்ட்டு. 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க, அவனை 2 ஃபோன் வச்சுருக்கான், அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 மொபைல் ஃபோன், 2 மொபைல் ஃபோனையும் எடுத்து நம்பரையும் எடுத்து வாட்ஸ்அப் சாட்டு, வீடியோ காலு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இதை போலீஸ் செஞ்சுருக்கணும். போலீஸ் பிடிச்ச உடனே மொபைல் ஃபோனில் பிடுங்கணும். நீங்கள் தான் பேருக்கு எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அந்த பெண்ணையை மாற்றி கொடு புகாரை, அந்த பெண்ணுக்கே எதிராக கொடுத்து எல்லாம் ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க. வந்து இவங்கெல்லாம் கோச்சிக்குவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம டிபார்ட்மெண்ட்டாலே காலை வாடுறாரு. நான் டிபார்ட்மெண்ட்டாளாக ஆளாக இருந்தாலும் அடிப்படையில் மனுஷன்ப்பா, மனசாட்சி உள்ள மனுஷன். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏதோ சினிமா நடிகைகளோட சுற்றுறீங்க, கட்சிக்காரங்களோட சுற்றுறீங்கன்னா விருப்பப்பட்டவங்களோட போய் சுற்றுங்க. நாங்கள் அதை கேட்க மாட்டோம். உங்கள்கிட்ட விருப்பப்பட்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு போகிறீங்க, போங்க. அது நாட்டில் எல்லா இடமும் நடக்குது. ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தானே. எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க உங்கள் கட்சியில். உங்கள் தலைவர்கள் அண்ணாதுரையில் ஆரம்பித்து நாரின விஷயந்தான். அண்ணாதுரை நேர்மையான மனிதராக இருந்தாலும் நாருன்னு நாரிச்சு அண்ணாதுரை கதை. அதுக்கப்புறம் உங்கள் கருணாநிதி கதை இன்டர்நேஷனல். அது அந்த கதையெல்லாம் சொன்னோம்னா இப்படியெல்லாம் நடக்குமான்னு யாருமே நம்ப மாட்டீங்க. எம்ஜிஆர் தலை சுற்றி போயிட்டார் அவர்கிட்ட வந்த கதைகள் எல்லாம். ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர் சினிமா துறையில், இவரை பற்றி தெரியும். அவரே தலை சுற்றி போயிட்டார். இப்படியெல்லாமா அப்படின்னு. அப்படி நடந்த கதை. ஸ்டாலின் கதை எல்லாருக்கும் தெரியும், உதயநிதி கதை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களே, பாவம் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணி, அது எவனோ ஒருத்தன் கட்சிக்காரன், உங்களுக்கு என்ன வந்தது, தூக்கி அவனை போட்டு கட்சி விட்டு தூக்க வேண்டியது தானே. அவனை அப்படியே வாயை மூடாமல் அப்படியே இருக்கார் ஸ்டாலின். போலீஸும் கைக்கூலி. அவன் 2 ஃபோனுங்கிறத போலீஸ் இதுவரை சொல்லலை. இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஹைகோர்ட்லேருந்து அமைச்சாங்களே, அவங்க தான் வாயை திறந்துருக்காங்க. 2 ஃபோன், வாட்ஸ்அப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் சேட்டிங் எடுக்கிறாங்க, வீடியோ கால். இதெல்லாம் முதல்ல நீங்கள் எடுத்துருக்கணும்ல. இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்தோடனே போலீஸ் பார்த்தாங்க, ஆகா வசமாக மாட்டிலும் இருக்க, எல்லா பேரும் கத்துறான், குண்டாசில் போட்டுடலாம். அவன் ஏற்கனவே 10 கேஸ் இருக்கவன்ட்ட. நீங்கள் தான் முன்னாள் மந்திரியை குண்டாசில் போடுவீங்க, யூடியூப்பில் பேசுனா குண்டாஸ் போடுவீங்க. எத்தனை குண்டாஸ் போட்டுருக்கீங்க பாவம் அப்பாவிங்க மேலே. இவன் 10 வழக்கில் கைது. ஏற்கனவே 10 வழக்கு இருக்கவனுக்கு இதில் வேறு இப்போ பாலியல் இதில் சொல்லிக்கிறான். உடனே குண்டாஸ் எப்போவே போட்டுருக்கணுமே. மற்றவங்களுக்குன்னா உடனே பாயுமே, இவனுக்கு ஏன் பாயலை? இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, இவன் பிரியாணி கடை வச்சுருந்துருக்கான்.
காலை நேரங்கள் நைட்டு நேரங்களில் வந்து வீடு புகுந்து உடைச்சி நகைகள் பணத்தெல்லாம் திருடி இருக்காங்கன்னு டிவியில் செய்தி வருது. 24x7 அப்படின்னு ஒரு டிவி இருக்குது, அதில் சொல்கிறாங்க பகல் நேரங்களில் கொள்ளையடிச்சுருக்கான், கொள்ளையடித்த பணத்தை கட்சி நலத்திட்டங்களுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்கிறாங்க அந்த செய்தியில். அதே அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாருங்கள், யோகிய மாதிரி கொள்ளையடிச்சிட்டு அதனால தான் ஆடிக்கார் வச்சுருக்கான். இந்த குரூப்பு பூரா அவனுக்கு தான் பதவி கொடுத்து வச்சுருக்க. கருணாநிதி பவழ்வலால் எப்படிப்பட்ட ஆள்லாம் கலந்துருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஆள் தான் கலந்துருக்கான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவன் பூரா சமூக விரோதிகளை ரூபாயை வாங்கிட்டு பதவி கொடுத்து வச்சுருக்கான், இவனால நாடு குட்டிச்சோறு ஆகுது திமுகன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பிரியாணி கடை, பகலில் வீடுகளில் கொள்ளையடிக்கிறது, இரவு நேரங்களில் பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம், இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ தான் போலீஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த சிறப்பு புலனாய்வுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவான், நாளைக்கு நமக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கூண்டாசில் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். கூண்டாசில் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூண்டாஸ் போட்டால் நம்ம எல்லாம் மறந்துடுவோம். சரி, அவன் கூட்டல் சட்டத்தில் போயிட்டான்ப்பா. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வந்துடுவான். இந்த வழக்கை வந்து சொதப்பி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காது. அந்த பெண்ணை ஒரு வழி பண்ணிடுவாங்க கோர்ட்டில். கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டோன்னே அந்த பெண்ணு ஓடிடும். ஏபிபி இவங்க ஜாழ்ரா அரசு வழக்கறிஞர், அவன் கண்ணை காமிப்பான் கேள்வி கேட்குறவனை, நாடு குட்டிச்சோராக போகும். பெண்களுக்கான இது எங்கே கிடைக்கும்? திமுக இருக்கிறவரை பெண்களுக்கான நீதி கிடைக்காதுல்ல. பெண்களுக்கான நீதி இப்போ ஜெயலலிதா இதில் அந்த சரவணபவன் ஹோட்டல் உரை விட்டதில் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்ததா பத்திரிக்கையில் வந்துக்கிட்டே இருந்தது, டிவியில் வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஸ்டாலின் வாயை திறக்கிறாரு அந்த பெண்ணோட இதை பற்றி. ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா அந்த பெண்ணை கூப்பிட்டு அனுப்புனாங்க. பத்திரிக்கையில் டிவியெல்லாம் செய்தி வருது, அது உண்மையானு கேட்டாங்க. ஜீவஜோதி அவங்க என்ன இருக்காங்க கேளுங்க, அவங்ககிட்டே ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க எல்லாமே உண்மைன்னு சொன்ன உடனே நடவடிக்கை. உயர் அதிகாரிகள் பூரா காலி ஆகிட்டான், அவங்களுக்கு வேண்டியவங்க கூட. அதுதான் அரசியல்வாதி, அதுதான் நிர்வாகம். இந்தா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வாயை திறக்கிறாரா பாருங்க. இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்கே போய் அதை திறந்து வச்சுக்கிட்டு ரிப்பனை கட் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் பார்த்தா மகளிர் உயர்ந்தால்தான் நாடு உயரும் அப்படின்னு இந்த பக்கம் டயலாக்கு. எந்த மந்திரி தப்பு பண்ணிடுவார்னு சந்தேகப்படுறாங்களோ அவரை விட்டு உலக அளவில் சிறந்த மகளிருக்கான ஆட்சி நடக்கிறதுன்னு இந்த பக்கம் இருக்கிறவனெல்லாம் கேனப்பையன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி, இவர் தான் வாயை திறக்கலை விடுங்க. இவங்க கட்சி கூட்டணி கட்சி இருக்கானே அவன் பூரா வாயை திறக்க மாட்டேங்கிறான் பாருங்க. கூட்டணி கட்சியில் இப்போ தான் திருமாவளவன் சரியான முறையில் விசாரணை நடக்கவில்லை, இது உண்மையான விசாரணை நடைபெறணும், நேர்மையான விசாரணை நடைபெறணும்னு வாயை திறக்கிறாரு. எங்கே அதுவும் இங்கே திறக்கலை, எங்கேயோ மலேசியாவில் போய் மீட்டிங்கில் பேசும்போது அங்கே பேசுகிறார். இது இந்தியாவுக்கு வராது, தமிழ்நாட்டுக்கு அதான் எல்லாம் இங்கே வந்துடுச்சு. திருமாவளவன் இப்படி பேசுகிறாரு. நைட்டு ஃபோன் பண்ணி ஸ்டாலின் ஏன் வாயை திறந்தேன்னு கேட்பார். ஸோ ஆனால் அந்த மற்ற கட்சியில் இருக்க அந்த கூட்டணியில் இருக்கான இந்த கம்யூனிஸ்ட் வாயை திறக்கிறானா, வேறு எதுக்கு இன்றைக்கி வாயை திறந்துருக்காங்க. இதை பற்றி கம்யூனிஸ்ட் வாயை திறக்கிறானா, இந்த காங்கிரஸ் இருக்க அவன் வாயை திறக்கிறானா. அந்த ஜோதிமணியெல்லாம் செவரி ஏறி குதிக்கும்பாங்க, பெஞ்சாக ஏறி குதிக்கும்பாங்க பார்லிமெண்ட்டில். அந்த அம்மா பெண் நாங்கள் பார்லிமெண்ட்டில் நாங்கள் 5 பெண்கள் இருக்கிறோமா, யார் இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன், இவங்க கனிமொழி, அங்கே பாவம் திறமையான 2 பெண்கள் இருக்காங்க, மம்தா பானர்ஜி, இதில் அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் 5 பெண்கள் இருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்களும் ஜோதிமணியும் வாயவே திறக்கிறதில்ல. கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டி யாரும் வாயை திறக்கிறதில்ல. காங்கிரஸில் ஜோதிமணி பெரிய குதிப்பீங்களே, வாயை திறந்து பேசுனீங்களா? கூட்டணி கட்சின்னு ஒன்று மூடினீங்கல்ல வாயை. அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிஸ்ட்கார் வாயை மூடிக்கிட்டாங்கல்ல, யாருமே வாயை திறக்கலை. ஆனால் வைகோ வாயை திறந்துட்டார். இன்றைக்கி இந்த இதை பற்றி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அண்ணாமலை சவுக்கடி அடிச்சுக்கிறாரு, செருப்பு இல்லாமல் இருக்கார், எதுக்காக இந்த திமுக ஆட்சி ஒழிக்கும் வரை நான் இருப்பேன்னு சபதம் நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காதுங்கிற. திமுகவை இங்கேருந்து ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு இங்க இருக்கிற மாநில தலைவரும், அது இல்லாம நான் செப்பனும் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்லுவேன். யோகியர் உயிரோடு இருப்பவரை, இந்த யோகியர் தான் 91, 92
கருணாநிதியை எதிர்த்து திமுகவை ஒழித்து கட்டுவேன்னு தனி கட்சி ஆரம்பித்தவர் இந்த யோகியர். இன்றைக்கி சொல்கிறாரு ஆட்சி கலைக்கிறதுக்கு என் உயிர் இருக்கிறவரை விட மாட்டோங்கிறார். இந்த யோகியர் தான் கருணாநிதியை ஜாதியை சொல்லி தட்டினவர் இதே யோகியர். இந்த யோகியர் தான் ஸ்டாலினை நகர செயலாளர் கூட லாய்க்கலைங்க, ஒன்றுமே தெரியாதுங்க, ஒரு செயலாளர் லோக்கல் செயலாளர் இருக்கிற நாலேஜ் கூட கிடையாதுங்க அப்படின்னு ஸ்டாலினை சொன்னவர் தான் அந்த யோகி. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டரா பாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது, திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. இந்த யோகியர் தான் அவர் சாதிக் பாட்சா கூட பண்ணதே ஸ்டாலின் சொன்னார். இந்த யோகியர் தான் 2Gயிலிருந்து பணம் சூட்கேஸாக வந்து அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போச்சுன்னு சொன்னார். இவர் சொல்லாத விஷயமே இல்லை அவங்களுக்கு எதிராக. கடைசி அப்பா பையனுக்கும் நமக்கு அவருக்கும் ஒரு MP கொடுத்தோடனே என் உயிருள்ளவரை விடமாட்டேன்டாங்கிறார். திமுகவை காப்பாற்றுவேன், ஸ்டாலினை காப்பாற்றுவேன். அவர் வாரிசு. நம்ம தமிழ்நாட்டில் 3 வாரிசு, 3 உருப்படாத வாரிசுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒன்று ஸ்டாலின், அது உருப்படாத வாரிசு. அவருக்கு வந்த வாரிசு உதயநிதி, அதுவும் உருப்படாத வாரிசு. இது ஒரு வாரிசா? அடுத்தது இந்த அன்புமணி ராமதாஸ், அவங்க அப்பாவை வந்து படுத்துகிற பாடு எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. தப்பு பிரச்சனை இருந்தாலுமே இப்படியா வெளியில் இது பண்ணுறது? ஏதோ வெளியில் நல்ல ஒரு மாதிரி யோகியர் மாதிரி நடந்துக்கலாம்னு பார்த்தா அவரை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அவர் ராமதாஸை இன்றைக்கி கூட சொல்லிட்டார், எனக்கு வந்து என் பேரன் தான் இளைஞரணி செயலாளர், என் பேரன் தான்ட்டார். அதனால் அன்புமணியோட சரியாயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவரை என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு ஒருத்தர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறார். அன்புமணியை போய் உன் புருஷனை சொல்லி வையின்னு சொன்னதா அவங்களே சொல்கிற ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ராமதாஸை. அன்புமணி உங்கள் ஒய்ஃபு, வீட்டுக்கு போய் உன் புருஷனை சொல்லி வையின்னு ராமதாஸ் ஒய்ஃப்கிட்ட கத்துறாங்களாம். அப்போ என்ன மரியாதை பாரு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கிலே போட்டார் ராமதாஸ். அப்போ நானே யோசித்தேன், என்ன சொல்கிறாரு, பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரை பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும், இறந்ததுக்கப்புறம் பெற்றோர்களுடைய மகிமை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், உயிரோடு இருக்கிற வரை அவங்களுடைய இது தெரியணும், அருமை தெரியணும்னு போட்டார் 2022. அப்போவே ஹிண்ட்டு கொடுத்தாரு, என்னை பாடாப்படுத்துகிறாங்க. இப்படியா கட்சியை போச்சு. 3வது வாரிசும் இப்படி தான் கட்சியே போச்சு. நேற்று நியூ இயர் புத்தாண்டு, அங்கே டாக்டர் ராமதாஸ் வீட்லேயும் இவர் பனையூரில் ஒரு அலுவலகம் வச்சுருக்காரு அன்புமணி. ஒருத்தர் இல்லை, ஒரு காக்கா இல்லை. அப்படியே வீடியோ போடுறாங்க டிவியில், ஒருத்தர் இல்லை. அப்போ கட்சி போச்சு. இனிமேல் யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க. 400 கோடி 500 கோடின்னு கொடுக்க மாட்டாங்க. தான் தலையிலே மண்ணை வாரி போட்டாங்க. எலெக்ஷனில் நின்னாலும் ஓட்டு விழுகாது. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த ஒரு வாரிசு. இந்த டைமில் இந்த வாரிசை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்களே, நம்ம கணவரை ராமதாஸையும் நம்ம கணவரையும் அசிங்கமாக பேசுகிறாங்களே. திமுக மாடலில் திசை திருப்பி விடணும், என்ன பண்ணலான்னு ஒன்று. இன்றைக்கி அன்புமணி அவங்க ஒய்ஃபு சௌமியா வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக பேசுகிறேன், அண்ணாமலை இதில் நடந்ததுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மக்கள் மறக்கணும், நம்ம வீட்டு இது குழாயடி சண்டையை மக்கள் மறக்கணும்னு போட்டாங்க. ஹைகோர்ட்டு கேட்டாங்க, என்ன விளையாடுறீங்களா, உங்களுக்கு விளம்பரத்துக்காக வந்து போராட்டம் பண்ணுறீங்களான்னு எச்சரிக்கை விட்டாங்க. அந்த அம்மா இதுவரை அந்த அம்மா போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எம்பியில் நின்று வீட்டு பிரச்சனை வந்தோன்னா அவங்க அப்போ இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதம். யாருக்குமே உண்மையான அந்த பெண்ணு மேலே உண்மையான அக்கறை இல்லை. அவங்க வந்து விட்டு விளம்பரம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பெண்ணுடைய இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்க்கலாம். எப்படியாச்சும் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது வரும், ஒரு பூகம்பம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த சார் இதில் நிறைய பேர் மேலே சந்தேகம் வருது. ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, சில பேர் மந்திரியை சொல்கிறாங்க, நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாலின் மேலே மட்டும் அந்த குற்றச்சாட்டு வரல, வயசாகி போச்சு இல்லை.
இல்லைன்னா முதல் குற்றச்சாட்டே அவர் மேலே தான். இது மாதிரி பல பெண்கள் விஷயத்தில் பல குற்றச்சாட்டுகள் அந்த காலத்தில் வந்தது. நிறைய பேர்கள் என் கையில் இருக்குது. இப்போ அவருக்கு வயசாகி போயிட்டதுனால அவங்களுடைய வாரிசுகள் மேலே இவங்க மேலே எல்லாம் கூட குற்றம் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லை, இருந்தாலும் பேசுகிறவங்க பேசுகிறாங்க. அதனால் அந்த யார் அந்த சாருங்கிறது வந்துருச்சுன்னா இவங்க மேலே குற்றச்சாட்டும் போயிடும்ல. அதனால் ஸ்டாலின் உங்கள் பேரை உங்கள் குடும்பத்து பேரை காப்பாற்றுறதுக்காவது சீக்கிரம் அந்த சாரை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பலாத்கார விஷயத்தில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் இவ்வளவுதான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பள்ளிகளை பூரா தத்து கொடுக்க போகிறாங்களாம். நம்ம சொல்ல அவங்க திமுக கூட்டணி கட்சி தான் சொல்கிறார் பாலகிருஷ்ணன். பாருங்கள், 500 அரசாங்க பள்ளியை தத்து கொடுக்க போகிறாங்கங்கிறார். ஒழுங்காக இருக்கிறது. ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கிறவங்கெல்லாம் ஏழை மாணவர்கள், அவங்களால ஃபீஸு கட்ட முடியாது, வேறு எதுவுமே அவங்களால கட்ட முடியாது. அதனால தான் அரசாங்கமே அவங்களுக்கு அரசாங்க பள்ளியாக வச்சு ஏழை மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. ஆனால் இப்போ திமுக என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரசாங்க பள்ளியெல்லாம் தனியார்கிட்ட தத்து கொடுத்துருவோங்கிறது சும்மா நாகரிகமான வார்த்தை. வித்துறது அப்படின்னு திட்டம் போட்டுருக்காங்களாம். அதை கம்யூனிஸ்ட் ஒரு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டார். உடனே அன்பில் மகேஷ் சொல்கிறார், இது வதந்தி, அதெல்லாம் கிடையாது. வதந்தி அப்படின்னு நெருப்பு இல்லாமல் போயாதில்ல, ஏதோ இருக்குது, நீங்கள் செய்கிற ஆள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நீல்கிரிஸ் அப்படின்னு சென்னையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பலசரக்கு அது ரொம்ப ஃபேமஸ், நீல்கிரிஸ் அப்படி. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே நீலகிரிஸ் சென்னையில் ஒரு 40 இடத்துல இருக்கும். ஆனால் கம்பெனிக்காரன் நடத்த மாட்டான். கம்பெனிக்காரன் சொல்லுவான், என் பேரை யூஸ் பண்ணிக்க நீலகிரி, எனக்கு வரைச்சி மாதத்துக்கு ஒரு கொடுத்துரு, என் பேரை யூஸ் பண்ணிக்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இவனுக்கு மாதம் இது கட்டிட்டு அவங்க சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஐடியா வச்சுட்டாங்க, தனியார்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு மாதம் அவ்வளோ கொடுத்துரு, ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளோ கொடுத்துரு, நீயே வச்சு நடத்திக்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாத்தையும் 50,000 விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கணக்கு என்ன, ஒரு ஸ்கூலுக்கு தனியார் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளோன்னா அதில் கோடிக்கணக்கில் பணம் வரும். ஆனால் மாணவன் என்ன பண்ணுவான், தனியார்கிட்ட போனால் ஃபீஸை வாங்குவான், டொனேஷன் வாங்குவான். ஆக தனியார் பள்ளிகள் என்ன லட்சணமோ அந்த லட்சணத்துக்கு இவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் சும்மா சொல்லுவாரா? அதனால் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்கும். பார்ப்போம், இன்னும் எதாவது விற்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டையே பிளாட்டை போட்டு விற்றுருவாங்க நான் சொன்னேன், நிச்சயம் விற்றுருவாங்க. அதுக்காகத்தான் G2 வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இடங்களை பூரா பிளாட்டு போடுறான், அதில் அரசாங்க நிலத்தையும் சேர்த்து போடுறான். யார் கேட்குறது? வேறு எங்கடா அரசாங்க நிலம் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே உள்ள கருணாநிதி அரங்கம் 500 கோடி 1000 கோடி. வருங்காலத்தில் அரசாங்க நிலமே எங்கேயும் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல முதலமைச்சர்னா என்ன பண்ணுவாங்க, அரசாங்க நிலம் புறம்போக்கு இருந்தால் அதை விவசாய நிலமாக மாற்றி ஒரு 10 விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்து இதில் விவசாயம் பண்ணுங்க அம்மாங்க. உங்கள் அப்பாவுக்கு அரங்கம் கட்டுறதுக்கு தானே புத்தி போகுது. நல்ல முதலமைச்சராக இருந்தால் ஏழை மக்கள் மேலேயும் விவசாயம் மேலேயும் கவலைப்படுவோம். இந்த வேலை பண்ணிட்டாங்க. இதில் இந்த லட்சத்தில் அவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவது சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக உருவாக்கப்பட்டது தான் திமுகங்கிறார். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல திமுக எப்படி உருவாச்சுன்னு, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களை ஏமாற்றலாம்னு ஸ்டாலின் சொல்கிறார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை களைவதற்காக உருவாக்கப்பட்டதான் இவர் திமுக. திமுக எப்படி உருவாச்சுன்னா, திமுக உருவானது சொல்கிறேன், ஒரு சுயநலம் பிடித்த கூட்டம் இது. அந்த ஈவேரா இடைக்கு இடம் போகிற இடம்லாம் வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்துக்கிட்டே இருந்தது. அவர் அதெல்லாம் கொண்டு போய் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஈவேரா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி வச்சார். அவருக்கு தொண்டனாக இருந்தவன் பூரா அந்த குரூப், அண்ணாதுரை, கருணாநிதி, ஒரு பெரிய குரூப், நான் நெடுஞ்சொல்லியன், இந்த குரூப்பெல்லாம் ஈவேராவை பார்க்கல. அவர் சொத்து ட்ரஸ்ட்டில் சேர்த்து வச்ச சொத்தையே கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் பார்த்தார், அந்த ஆள் கேடிக்கு கேடி. இந்த ஈவேரா எவ்வளோ பெரிய கேடி இருந்தால் சாமி இல்லைன்னு சாமியை செருப்பால் அடிச்சுக்கிட்டு எல்லாட்டையும் ஏலக்காய் வாங்கி இடைக்கிட நாணயம் வாங்கி எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பார் இருந்தார். அவர் பார்த்தார், ஆஹா நம்ம பின்னாடி இருந்தவன்லாம்
நம்ம சொத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க தனியாக மீட்டிங் போட்டு அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் எப்பா கொஞ்ச நாள் இப்போ அவர் போயிடுவார், கல்யாணம் ஆகலை, குழந்தைல, சொத்தெல்லாம் நமக்கு தானே, ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு தானேன்னு கூட்டம் போட்டு பேசினாங்க. அப்போ ஈவராவுக்கு தெரிஞ்சது, ஆகா நம்மளை சுற்றி திருடங்களாக இருக்கானே, நம்ம எப்படா அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலி ஆகும்னு இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான், தூக்கிடுவான் அவன் நம்ம சொத்தை போகிறான். அப்படிங்கும்போது அவருக்கு ராஜாஜி தான் ஐடியா கொடுக்குறாரு, ஒரு கல்யாணம் பண்ணி இல்லையா இவங்க எவனும் வர முடியாது அப்படிங்கிறார். அப்போ தான் இது நல்ல யோசனையாக இருக்க. அப்படிங்கும்போது ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருப்பார் கோயம்புத்தூர், அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் இந்த வேலை பார்த்துருக்காரு. இவரையும் மனைவியும் கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ இருக்குது, அது நேரம் கிடைக்கும்போது போடுறோம். மணியம்மையை 25 வயசு, இவர் 73 வயசு, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மணியம்மை வெளியில் வர வெக்கப்படுறாங்க. இந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடு கையை பிடிச்சி வான்னு இழுத்துட்டு வராங்க. அப்போ எடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இவர் அப்படியே மீசையெல்லாம் தடவிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வர்றாரு. அந்த வீடியோ இன்னும் இருக்குது. அப்படி வந்துட்டு வந்த உடனே இந்த கூட்டம் பூரா அண்ணன் எப்போ சாவான், தின்னு எப்போ காலியாகுன்னு இருந்த கூட்டமெல்லாம், அண்ணன் செத்தாலும் அண்ணி வந்தாச்சுப்பா, 26 வயசு அண்ணி வந்தாச்சு, இது 75 வயசு 50 வயசு வரை, இது எப்போ சாகுறது, நம்ம அதுக்குள்ளே செத்து போயிடுவோமேனு இந்த கூட்டம் பூரா கதிகலங்கி போய் அப்போ தான் ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டான். கூட்டம் போட்டுட்டு என்ன சொன்னாங்க, திமுக கட்சி ஆரம்பிக்கிறோம். எதற்காக ஆரம்பிக்கிறோன்னு மக்கள் கேட்பாங்க. இந்த வயசில் போய் ஈவராக கல்யாணம் பண்ணி 25 வயசு பொண்ணை கட்டிவிட்டார், அதனால் எதிர்ப்பு தெரிவித்த கட்சி ஆரம்பிப்போன்னு தீர்மானம் போட்டது. ஒரு 10 20 28 பேர் அதில் கருணாநிதி இல்லை. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 100 கல்யாணம் பண்ணதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்க. ஒரு கருணாநிதியே 100 கல்யாணம், அப்புறம் 100 கல்யாணம், இது மாதிரி பல கல்யாணம் பண்ணவர். அவர் என்ன ஸோ ஈவரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு, சமுதாயத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்காக திமுக ஆரம்பித்ததுன்னு அப்படிங்கிறாரு. கடைசி வரை ஈவேரா இவங்களை தான் எதிரியாக நினைத்தார். அண்ணாதுரை சத்த உடனே 1971 கருணாநிதி நிற்கும்போது காமராஜருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஈவேரா. இந்த கூட்டம்னாலே அவருக்கு பிடிக்காது. அவர் இப்போ கேட்டிங்கன்னா அவருடைய கொலை, உங்களைத்தான் செருப்பு கழட்டி விரட்டினாரப்பா, அவர் எல்லாத்தையுமே அவர் கேட்ட கேள்வி வாக்கப்படுகிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்கள் ஈவேராவுடைய பணி அவருடைய கொள்கைகளை பாராட்டுப்பது பண்ணி தான் நாங்கள் இது பண்ணுறோம், வெக்கமில்லாமல் இப்படி ஒன்று சொல்கிறார். அது அடுத்தது இதில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அப்படியே இடையில அப்படி சொல்லிக்கிட்டார் ஸ்டாலின். என்னென்னா, அவங்க அப்பா திமுக ஆரம்பிக்கலைன்னா கம்யூனிஸ்டில் சேர்ந்துருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டு வேதாந்தத்துக்கு உள்ள வரான். எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்! கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசலாமாப்பா? உங்கள் கருணாநிதி கம்யூனிஸ்டில் இதுக்குள்ளே வரா? நாட்டை கொள்ளையடிப்பானா கம்யூனிஸ்ட்டு? ஏதோ இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்டு ஸ்டாலின்கிட்ட போய் 50 கோடி வாங்கி பிச்சை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த கருணாநிதி இருக்கும்போது இருந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கொள்கைவாதி. அவன் போய் உண்டியல் ஏந்தி தான் இது பண்ணுவான், எலெக்ஷனில் நிற்பான். ஜோதி பாசெல்லாம் எப்படி 4 வேஷ்டி 4 சட்டை 1 பொட்டி, 16-18 வருடம் மேற்கு வங்காள முதல்வராக இருந்தவருக்கு சொத்து 4 வேஷ்டி 4 சட்டை 1 பொட்டி. ரிட்டையர் ஆகி முதலமைச்சர் இதை விட்டு ரிட்டையர் ஆகி அரசியலை விட்டு ஓய்வு பெறும்போது ஒரு சின்ன பெட்டியோடு போனவர் தான் அவங்களுக்கு மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாசு. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஊரையே கொள்ளையடித்து உங்கள் அப்பாவை சொல்கிறார். எங்கள் அப்பா கம்யூனிஸ்டில் தான் போகிறார். இந்த வீடியோவில் சொல்கிறார், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட். திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவ்வளவையும் சொல்ற என்னோட பேர ஸ்டாலின் தான். எங்கள் அப்பா கம்யூனிஸ்டில் தான் போயிருப்பார். கம்யூனிஸ்டில் போகிறவர் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய வீராணம் திட்டத்தில் கொள்ளை அடித்து முரசொலி கட்டடம் கட்ட சொல்லுவானா ஒரு கம்யூனிஸ்ட்டு? உண்மையான கம்யூனிஸ்ட். மக்கள் குடிக்குது நீ சாப்பிட்றத ஊழல் பண்ணி கடைசி குழாயாக சிமெண்ட் குழாய் ரோட்டில் கிடந்தது. மக்களுடைய தாகம் இருக்கிறதுல போய் கொள்ளையடித்தவர் இவர். சர்க்காரிய கமிஷனில் சொன்னான், சர்க்கரை இதில் ஊழல் பண்ணிட்டார் கருணாநிதி. எங்கேயா சர்க்கரைனா? சர்க்கரை இரும்புது நிறுத்தினார்.
சாக்கு எங்கேயானா சாக்க கரையாந்து நிறுச்சு நான் இப்படியே சொன்னேன். இப்போ ஒரு கம்யூனிஸ்ட்காரன் இப்படி பேசுவானா? ஆக அதில் கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையோடு விட்டாங்களா? நாட்டை அப்படியே கொள்ளையடிச்சு காத்துக்கிட்டே இருந்து 2Gயில் கோடிக்கு ஆயிரக்கணக்கான கோடி 2Gயில் கொள்ளையடிச்சோன்ன கருணாநிதி அவருக்கு வேண்டியவங்க 2 பேர் பக்கத்தில், ஒருத்தர் ரைட் ஹேண்டு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்டு வந்து போலீஸ்க்கு ஸ்பை எம்ஜிஆர் இருக்கும்போது, லெஃப்ட் ஹேண்டு இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, அந்த மத்திய அரசாங்கத்தில் நம்ம மந்திரி ஆக்கணும், நம்ம அரசியல் வாழ்க்கையிலேயே சம்பாதிக்காத பணத்தை இப்போ சம்பாதிச்சாச்சுன்னு ஓப்பனாக சொன்னார் 2Gயில். ஸோ கம்யூனிஸ்ட்வாதி இப்படி பேசுவானா? நீங்கள் கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசலாமா? 200 கோடி ரூபா கருணாநிதி டிவின்னு ஒன்று ஆரம்பித்து 200 கோடி ரூபா அங்கேருந்து லஞ்சம் வாங்கினார் 2Gக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஊழலா? இவரை போய் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு வேதாந்தத்துக்கு கேவலம். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பாவை போய் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டில் சேர்ந்துருப்பாருன்னு சொன்னீங்கன்னா. ஆனால் இவர் மட்டும் கம்யூனிஸ்ட்டில் சேர்ந்துருந்தாருன்னு இங்கே ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியவே ஊழல் நிறைந்த கட்சியை ஆக்கியிருப்பார். ஸோ கம்யூனிஸ்ட்டும் வேதாந்தம் வேறு. கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க உண்மையிலேயே அடிப்படையிலேயே தியாக மனப்பான்மை உள்ளவனாக இருக்கணும். இந்த இன்றைக்கி நல்ல கண்ணு 100 வயசாச்சு, எப்படி இருக்காரு பாருங்க, அவர் இருக்கிற வீடை பாருங்கள், அவர் போட்டுருது. அவன் தான் உண்மையான, அப்படிப்பட்டவர் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு. கம்யூனிஸ்ட்டு எங்கள் அப்பா சேர்ந்திருப்பாருன்னு சொல்கிறதன் மூலம் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை அவமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கடுமையான கண்டனத்தை. கம்யூனிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பாவை போய் ஒப்பிடலாமா அப்படிங்கிற எதிர்ப்பையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சேகர்பாபு சொல்கிறார், இப்போ கோயில்களில் இருந்த நகையெல்லாம் உருக்குனதில் 10 கோடி ரூபா கோயிலுக்கு லாபமா? ஆனால் இவருக்கு எவ்வளோ லாபம் அதுங்கிறத சொல்லு. இவருக்கு எவ்வளோ லாபம், ஸ்டாலின் குடும்பத்தில் எவ்வளோ பங்கு கொடுத்தாரு அதை சொல்லு. 10 கோடி கணக்கு சொல்கிறார். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் கோயில்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் வைரம் வைடூரியம். நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நான் பார்த்தேன், ஒரு துணியில் அப்படியே தொங்குது. அதில் அந்த இவர்கிட்ட வந்து அந்தனர்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது, நாகப்பாம்பு கக்குன மாணிக்கமாக ராஜாக்கள் காலத்தில் அதை வந்து ஒரு விவசாயி எடுத்து இது நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாட்ட போய் கொடுத்துருக்கான். அந்த மாணிக்கத்தை ராஜா என்ன பண்ணிட்டாரு, இது நம்மகிட்ட இருக்க வேணான்னு வரதராஜ பெருமாள் கொடுத்துருங்கன்னு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இதில் துணியோடு கட்டியிருப்பான். இந்த திருட்டு கூட்டம் உள்ளே போனான், அவ்வளோ பேரும் பார்த்தான். அந்த வைரம் வைடூரியம் மாணிக்கம் அந்த காலத்தில் கொடுத்துருக்கான். நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான தங்கம் மின்னும். சேர்வா வந்தால் என்ன பண்ணார், இது அப்படியே வச்சுருக்கான் பேங்க்கில், இது திருடுனா கண்டுபிடிச்சிருவான், எங்கே அந்த இது போச்ச எங்கேன்னு காப்பான். அதனால் எல்லாத்தையும் உருக்கிட்டோன்னு வைங்க. உருக்குனா பித்தளை தான் இருக்க, அதை பாதி கலந்துருது இதில், அந்த மீதி தங்கத்தை பூரா எடுத்துருது. இப்படி தான் திருடங்க இப்படி பண்ணுவான். இவன் வந்து அரசியல் திருடர்கள் ஆச்சுல்ல. நான் காவல்துறையில் இருக்கும்போது திருடன் இப்படி தான் பண்ணுவான். திருடிட்டு போனோன்னா முதல்ல நகையை உருக்கிடுவான், அடையாளம் தெரியாமல் இருக்கணும்னு. அதை நகையை உருக்கிட்டு அதில் கொஞ்சம் பித்தளை கலந்து வச்சுருப்பான், பாதி தங்கத்தை எடுத்துடுவான். போலீஸ் வந்தோடனே அதை கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான், போலீஸு அவன் எடுத்தோடனே அவன் கொஞ்சம் பித்தளையை கிடப்பான். கடைசி அது தங்க நகையே போயிடும். இதை இழந்து போனவங்க கையில் கொடுப்பான். இதுதான் ஒரு தங்க நகை உருக்கியாச்சியான்னு கொடுப்பான். அவன் வாங்கிட்டு போனால் கடைசி அது 80% பித்தளை தான் இருக்கும். இப்போ 40% திருடன் எடுப்பான், 40% போலீஸ் எடுப்பான். எப்படி தான் அது மாதிரி அதே புத்தி இவங்களுக்கு வந்துருச்சு. அரசியல் திருடர் உருக்குடான்னா நகையை உருக்கிட்டான், கணக்கு கொடுக்குறான் 10 கோடி. எத்தனை என்னென்ன இருந்தது, என்ன எது போச்சு, தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. 10 கோடியை கணக்கு அமிச்சு மொய் எழுதி முடிச்சுட்டாங்க. அதனால் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்தாக இருந்தாலும் பெருமாள் இதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அனுபவிக்கணும். சக்கரை நாக்காலே எல்லா பேருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வாங்க உட்காருங்க, சக்கரை நாக்காலில் உட்கார போகிறீங்க அப்படிங்கிறது தான் அது விஷயம், அந்த விஷயமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.